ஸ்பீக்கிங் கிராஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு கூட ஃபாதர் அருள்மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் கூட நிறைய விஷயங்கள் கிறிஸ்தவ இறையியல் சார்ந்து பேச இருக்கிறோம். வாருங்கள் இருக்கிறேன். ஃபாதர் பிரைஸ் தி லார்ட். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? கடவுள் கிருபையில நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்பீக்கிங் கிராஸ் சேனல் வழியாக உங்களை நேர்காணல் செய்கிறது, தொடர்ந்து நிறைய விஷயங்களை, நிறைய தெளிவுகளை இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்ககிட்ட அந்த நேர்காணலை ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய பிரசங்கங்கள் நிறைய சமூக வலைதளங்களில் நிறைய வைரல் ஆகும். ஷார்ட்ஸு அல்லது யூடியூப் வீடியோஸ் கத்தோலிக்கர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பிரிவினை சபைகள் சார்ந்தவங்க கிட்ட கூட அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ அது சார்ந்து கிறிஸ்தவ மக்கள், குறிப்பாக கத்தோலிக்க மக்கள் குழம்பி போகக்கூடிய, விவிலியம் படிக்கும் பொழுது தடுமாறக்கூடிய அல்லது விசுவாச கோட்பாட்டுகளை பின்பற்றும் பொழுது கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய சில விஷயங்களை கேட்டு தெளிவு பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொன்றா நம்ம பேசுவோம். முதல்ல பெண்டிகாஸ்ட் பீப்புள் அல்லது பிரிவினை சபைகள் நம்மளை அட்டாக் பண்ணணும்னா எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் சிலை வழிபாடு, ஐடல் வர்ஷிப்பர்ஸ், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். நீங்களாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க, பைபிள் படி தப்பு, நீங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு எதிரானவங்க, யாவே இறைவனுக்கு எதிரானவங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கத்தோலிக்கர்கள் படிக்கிறப்ப அவங்களுக்கும் இந்த டவுட் காமனா வருது. இப்ப நான் உங்ககிட்ட டைரக்டா கேட்கிறேன், கடவுள் 10 கட்டளையில முதன்மை கட்டளையாக தெளிவா சொல்லிட்டார், யாதொன்றின் ஓவியத்தையோ உருவத்தையோ சிலைகளையோ உண்டாக்கவே வேணாம், வழிபட வேண்டாம். ஃபர்ஸ்ட் உண்டாக்கவே வேண்டாம். அப்படி இருக்கிறப்ப கத்தோலிக்கர்களாகிய நமக்கு உருவங்களோ சுரூபங்களோ சிலைகளோ தேவையா? முதல்ல உங்களுடைய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல பிரிவினை சபை அப்படின்னு சொல்றதை விட பிற சபைகள் என்று சொல்வது நல்லது. சில இடங்கள்ல நானே என்னை அறியாம பிரிவினை சபைகள்னு பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கும்போது அதை பிற சபைகள்னு சொல்லியிருக்கிறேன். பட் பிற சபைகள்னே சொல்லுவோம். இனிமேல் நானும் அதை கான்சியஸாக பயன்படுத்த முயற்சி பண்ணுறேன். ஏனென்றால் அவங்களை ஏன் பிரிவினை சபைகள்னு முதல்ல சொன்னோம் அப்படின்னா, கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிரிந்து போனதுனால தான் பிரிவினை சபைன்னு சொன்னோம். ஓகே. இப்போ எல்லா சபைகளுமே கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிரிந்து போன சபைகள் தான். ஆகவே அவங்க எங்களுடைய சகோதரர்கள் தான், எங்களுடைய சகோதரிகள். அவங்கள நாங்கள் பிரிவினையாக பார்க்கக்கூடாது. எங்கிட்ட இருந்து பிரிந்து போயிருக்கிறாங்க, அவங்க திரும்பவும் கத்தோலிக்க திருபைக்கு வரணும்னு நாங்கள் முதல்ல வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. எந்த இடத்துலையும் நாங்கள் அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற, இப்போ நீங்கள் சொன்னீங்க பெந்தகோஸ்தே சபையினர் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க பயன்படுத்துறது சிலை வழிபாடு, நம்மளுடைய விசுவாசத்தை அட்டாக் பண்ணுறாங்க, சிலை வழிபாடுன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அது கருத்து தெளிவு தான், கருத்து தெளிவில்லாமைன்னு சொல்லலாம் இல்லையா? அல்லது நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். இல்லை, என் தந்தை ஒரு இந்து, எங்கள் அம்மாவும் இந்து தான். அதுலேருந்து பிறந்து வளர்ந்த எங்களுக்கு ஒரு தெளிவான பதிலை தான் எங்கள் கத்தோலிக்க திரு அவை எங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த திரு அவையில் 12 ஆண்டுகள் நாங்கள் படிச்சுட்டு தான் குருவாகிறோம். ஆகவே கத்தோலிக்க திருவை எப்பொழுதுமே தெளிவான பதிலை, கத்தோலிக்க திரு அவையின் போதனை அனைத்துமே விவிலியத்தின் அடிப்படையிலான போதனை தான். எதுவுமே விவிலியத்திலிருந்து முரண்பாடான போதனை இல்லை. அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி விவிலியம் இறைவார்த்தை என்பது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா பிற சபைகள், கத்தோலிக்க அவை எல்லாரும் கையில் வைத்திருக்கிற திருவிவிலியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் தூண்டுதலாலே கத்தோலிக்க திரு அவையின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு கொடுத்தார். முதல்ல அதை நம்ம தெளிவு பண்ணிக்கணும். கையில் வச்சிருக்கிற எல்லா பைபிள் இல்லையா? ஏன்னா இதுலேருந்து அவங்க ஒரு 7 புத்தகத்தை நீக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதனால கத்தோலிக்க திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளால் அவர்தான் கத்தோலிக்க திரு அவை வழியாக நமக்கு இந்த திருவிவிலியத்தை கொடுத்திருக்கிறார். ஓகே, அதில் நம்ம தெளிவாக இருப்போம். இப்போ திரு அவை வழியாக இயேசு கொடுத்ததுனால் அந்த திருவிவிலியத்தை விளக்குகிற அதிகாரத்தையும் திரு அவைக்கு மட்டுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்க இருக்குன்னு கேட்கலாம் பைபிள்ல. கரெக்டா? 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிங்களேன். ஆனால் நீங்கள் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் எதை தெரிந்து கொள்ளணும்? இறைவார்த்தையில் இருக்கிற, பைபிளில் இருக்கிற எந்த ஒரு இறைவசனமும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதருடைய சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பார்த்தீங்களா? முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. எதை தெரிஞ்சுக்கணும்? உங்கள் விருப்பம் போல நீங்கள் விளக்கம் கொடுக்க கூடாது. எங்க போட்டிருக்கு? 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்காரு? ஆண்டவர் கத்தோலிக்க திரு அவை கொடுத்திருக்கிறார்.
இல்ல தூய ஆவியானவர் எல்லாருக்குள்ளயும் இல்லையா? எல்லாரிடமும் ஊற்றப்படவில்லையா? நீங்க நம்ம சிலை வழிபாடுல இருந்து டீவியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் முதல்ல சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே. ஏன்னா முதல்ல அதுல இருந்தே நீங்க ஆரம்பிச்சதுனால நான் ஓகே. தூய ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் அது தூய ஆவியானவர் தான் என்று ஒருவர் தங்களை தாங்களே சொல்லிக்கொள்ள முடியாது. எங்க போட்டிருக்கு? 1 யோவான் 4:1 படிங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப எல்லாருக்குள்ள இருக்கிறது தூய ஆவியானவர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். கவனிச்சிங்களா? ஸோ எல்லாரும் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட தூய ஆவியானவர் தூண்டுதல் இருக்கின்றது. அவங்களெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓகே. அதை நீங்க சோதித்தறியுங்கள். புரியுதுங்களா? இப்போ அவங்க கிட்ட தூய ஆவி இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற சொல்லுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? இப்ப ஏன் நிறைய பிற சபைகள் வந்தது? ஏன் இவ்வளவு சபைகள் பிரிந்து போய் கிடக்குது? ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிக்கிட்டாங்க? என்கிட்ட தூய ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிக்கிறாங்க. நாங்க கத்தோலிக்க திருவை என்ன நம்புறோம் அப்படின்னா, எங்களுக்கு அதிகாரம் திருவை தான். ஏனென்றால் திருச்சபை இயேசுவால் உருவாக்கப்பட்டது, மனிதரால் உருவாக்கப்பட்ட சபை அல்ல. ஓகே. இப்ப அருள்மணி ஃபாதர் கிடையாது. எங்களுடைய திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள். புரியுதுங்களா? இது ஒரு முறை இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கேத்தலிக் சர்ச்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எப்ப இருந்துச்சுன்னா தொடக்க காலத்திலே இருந்தது. எங்க இருந்தது? திருத்துதர் பணி காலத்திலே இருந்தது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனம் இருக்கு. தமது சொந்த ரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளர்களாக ஏற்படுத்தி. நல்ல கவனிங்க. அந்த காலத்துல திருச்சபை உருவாயிடுச்சு. அந்த திருச்சபையை மேய்ப்பதற்கு, வழி நடத்துவதற்கு தூய ஆவியானவர் உங்களை கண்காணிப்பாளராக நியமித்துள்ளார். திருத்துதர் பணி முதலாக எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. திருத்துதர் பணி நூல் முதலாக எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. கண்காணிப்பாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை நியமித்திருக்கிறார். அப்ப தூய ஆவியார் யார் வழியா செயல்படுறாரு? அப்ப இருந்து அப்போஸ்தலர்கள் வழியா செயல்படுறார் இல்லைங்களா? அப்ப உங்களை கண்காணிப்பாளராக நியமிக்கிறார். கண்காணிப்பாளர் என்கிற தமிழ் வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை எபிஸ்கோபோஸ். ஓகே. எபிஸ்கோபோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை பிஷப். therefore திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனத்துல அந்த காலத்துல ஆயர்கள் திரு அவையில் நியமிக்கப்பட்டார்கள். முதல்ல குருக்கள் நியமிக்கப்பட்டாங்க. திருத்துதர் பணி 14வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தெரிந்தெடுத்து. அவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தெரிந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். அங்க இருக்கிற கிறிஸ்தவ மக்களை அந்த மூப்பர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். ஒவ்வொரு திருச்சபை, ஒவ்வொரு இடத்துலையும் திருச்சபையை அவங்களே உருவாக்குறாங்க. அந்த திருச்சபை ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஊர்லயும் சொல்லாமே அப்படி உருவாக்கி அங்க ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் மறுபடியும் சொன்னேன், இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட முதல் இல்லையா? அப்ப அந்த கிரேக்க மொழியில மூப்பர் என்கிற வார்த்தைக்கு பிரெஸ்பித்தெரோஸ் என்று சொல்வார்கள். பிரெஸ்பித்தெரோஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை பிரீஸ்ட். ஓகே. அதனாலதான் ஒரு குருவானவர் தங்கி இருக்கிற அந்த இல்லம் இல்லையா? அங்க ஒவ்வொரு பங்கு ஆலயங்கள்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு சர்ச் அங்க ஒரு குருவானவர் தங்கி இருக்கிற இல்லம் இருக்கும். அந்த இல்லத்துக்கு பேரே பிரெஸ்பிட்ரி. ஓகே. பிரெஸ்பிட்ரி ஏனென்றால் அங்கு தங்குபவர் பிரெஸ்பித்தெரோஸ், மூப்பர். ஓகே. அப்ப ஆயர், மூப்பர், தியாக்கோன்கள். நம்ம கேத்தலிக் சர்ச்ல 3 படிகள் இருப்பாங்க. டீக்கன்ஸ், திருத்தொண்டர்கள். அது 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல இருக்கு உங்களுக்கு. ஓகே. அப்பவே தொடக்க காலத்திலேயே திருச்சபை எப்படி இயங்கிருக்கு? ஆயர்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டா இயங்கிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குனது யாரு? அப்போஸ்தலர்களால நியமிக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு கேத்தலிக் சர்ச் தானா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்க எப்படி கேத்தலிக் சர்ச்னு பேர் வைப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்டா? எஸ், கண்டிப்பா. திருத்துதர் பணி 9:31. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துளையால் பெருகி வந்தது. திருச்சபை பெருகி வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த திருச்சபை பெருகி வந்ததுக்கு இந்த வசனத்தை அவங்க சொல்றாங்க. யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபைன்னு வருது இல்லையா அந்த வார்த்தை. இப்ப இது முதல்ல எழுதப்பட்ட மொழி என்ன மொழி சொன்ன? கிரேக்க மொழி. இப்ப அதே கிரேக்க மொழியில நீங்க போய் கூகுள்ல போய் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபைன்னு இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணி கிரேக்கத்துல போட்டு பாருங்க. அதுல என்ன வரும்னா காத் ஓலேஸ் எக்லேசியான்னு வரும். ஓகே. காத் ஓலேஸ் எக்லேசியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை. அந்த இடத்துல என்ன வருது கிரேக்கத்துல? காத்தோலேஸ் எக்லேசியா. அந்த காத்தோலேஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் காத்தோலிகோஸ்.
கத்தோலிக்கோஸ் எக்லேசியா. ஓகே. அந்த கத்தோலிக்கோஸ் எக்லேசியாவுடைய ஆங்கில வெர்ஷன் தான் கேத்தலிக் சர்ச். கேத்தலிக் சர்ச் என்கிற வார்த்தையே திருத்துதர் பணி 9:31 எடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேத்தலிக் சர்ச் தான் அந்த காலத்துல முதல்ல இருந்தது, கேத்தலிக் சர்ச் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். கூகுள்ல நீங்க போயிட்டு செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக், அந்தியோக்கியா இக்னாசியார் இல்லையா, அந்தியோக்கியா என்கிற நகரில் தான் முதலாக இயேசுவை பின்பற்றியவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கரெக்டுங்களா? பைபிள்ல இருக்கா? எஸ். அப்ப அந்த அந்தியோக்கியாவில் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பாளருடைய பேர் தான், கண்காணிப்பாளர்னா யாரு? பிஷப்போட பேர் தான் இக்னேஷியஸ். யார் இந்த இக்னாசியார் பாத்தீங்கன்னா, இயேசுவனுடைய அன்பு சீடர், யோவானுடைய முதல் சீடர். அவர் ஒரு கடிதம் எழுதுறார். இந்த கடிதம் அவைலபிளா இருக்கு, ஆன்லைன்ல நீங்க போய் செக். நம்ம எல்லாமே தரவுகளோடையும் இறைவார்த்தையின் அடிப்படையிலேயே போய் பேசுவோம். அந்த கடிதம் யாருக்கு எழுதுறாருன்னா, ஸ்மிர்னா என்கிற ஒரு நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு எழுதுறார். ஸ்மிர்னா, லெட்டர் டு த பீப்புள் ஆஃப் ஸ்மிர்னா இல்லையா? நீங்க போய் கூகுள்ல போட்டு பாருங்க. அந்த கூகுள் அவர் என்ன எழுதுறாருன்னா, நற்கருணையை மையமாக கொண்டு, திருப்பலியில நம்ம நற்கருணை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம், நற்கருணையை மையமாக கொண்டு ஆயரின் தலைமையிலே எங்கே கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கே கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டு கடிதம். எந்த நூற்றாண்டு? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, 1ஆம் நூற்றாண்டு கடிதத்திலேயே இந்த திருச்சபை என்ன திருச்சபைன்னு சொல்றாங்க? கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை என்ன திருச்சபை? கத்தோலிக்க திருச்சபை. அவ்வளவுதாங்க. அப்ப கத்தோலிக்க திருச்சபை முதலாக ஏற்படுத்தப்பட்டது, இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம நிறுவோம். இதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. நம்ம நிறைய எவிடன்ஸ்குள்ள போகாம ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு பைபிள்ல இருந்தும் ஒரு கண்காணிப்பாளர், ஒரு பிஷப்பினுடைய லெட்டர். அந்த பிஷப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனித யோவானுடைய முதல் சீடர். அவருக்கு போலிகார்ப்னு ஒரு சீடர் இருக்கிறாரு. அதை பத்தி நம்ம அப்புறம் பேச முடியும். புரியுதுங்களா? அப்போ Catholic Church is the church established by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டது கத்தோலிக்க திருச்சபை. அந்த கத்தோலிக்க திருச்சபை யார் வழி நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் யாரை நியமித்தார்களோ, யார் அப்போஸ்தலரா நியமிக்கப்பட்டார்கள், அவர்கள் யாரை நியமித்தார்களோ, இப்படி வழியாக வர்றதுனாலதான் நம்ம சர்ச்சோட பேரு, கத்தோலிக்க திருச்சபையினுடைய பேரே ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை அப்படின்னு சொல்றோம். இல்ல, ஆர்சி என்பது செல்ல பேர், அதுக்கு ஒரு தனி வரலாறு. ரோமன் கேத்தலிக் ஒரு செல்ல பேர், அது தனி வரலாறு. நம்ம சர்ச்சோட அபிஷியல் நேம் ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை. ஓகே இல்லையா? ரோம்ல நம்மளுடைய தலைமைப்பிடம் இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க எல்லாருமே. ஆனாலுமே நம்மளுடைய அபிஷியல் டாக்குமெண்ட் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதா இருக்கும் பேர். சரி, இது வரைக்கும் நம்ம முடிச்சிடும். இப்போ எங்க வந்தது சிலை வழிபாடு? சிலை வழிபாடு இந்த திருச்சபைக்குள்ள வந்ததே. இதை இயேசு அனுமதித்தாரா? இது பைபிள்ல இதை செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கே, இதை ஏன் செய்யறாங்க? நம்ம வசனத்தோட போவோம். நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா வசனத்தோட போனா இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கும். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசி. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில். இப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அதுக்கு பொருள் எனக்கு கொடுப்பீங்க, நீங்க தான் கொடுக்கணும். மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகிலும் பூமிக்கடியே நீர்த்திரள். பூமிக்கு அடியில் இருக்கிற நீர்த்திரள். யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். வழிபடவும் வேண்டாம், பணிபுரியவும் வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். எத்தனை தலைமுறை தண்டித்து தீர்ப்பார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை. ஆனா அந்த தலைமுறை சாபத்தையும் ஆண்டவர் நீக்கிட்டார். எசேக்கியேல் 18வது அதிகாரம். அதை நான் அப்புறம் ப்ரூவ் பண்றேன். இப்போ முதல்ல இது ஆண்டவர் கொடுத்த வசனம் தானே இது? எஸ். விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 18, 19, 20. இரு பொன் கெருபுக்களை செய்தல் வேண்டும். எங்க செய்ய சொல்றாரு ஆண்டவர்? உடன்படிக்கை பலகைகள். ஆண்டவர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னதா நம்ம வாசிச்சோம்? உருவங்களையோ சிலைகளையோ செய்யாது. மேலே விண்ணிலும் மண்ணிலும் கீழே இருக்கிற எந்த நீர்த்திரளிலும் இருக்கிற எந்த ஒரு உருவத்தையோ ஓவியத்தையோ செய்யவே வேண்டாம். உண்டாக்கவே வேண்டாம். வாங்க இங்க வந்துருங்க. இப்ப வாசிங்க. இரு பொன் கெருபுக்களை செய்தல் வேண்டும். கெருபுகள்னா என்னது? தேவ தூதர்களுடைய உருவங்கள், சுரூபங்கள், சம்மனசுகள், சிலைகள். கரெக்டுங்களா? உருவங்கள், சிலைகள் இல்லையா? அதுவும் தங்கத்துல செய்ய சொல்றாரு. வாசிங்க. இரக்கத்தின் இருக்கையில் உள்ள அந்த உடன்படிக்கை மேல இருக்கிற அந்த இடத்த மர்சி சீட் என்று சொல்வார்கள். இரக்கத்தின் அரியணை. அதுலதான் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிப்பாங்க. இஸ்ரேல் மக்களின் பாவத்துக்காக அங்க ரத்தத்தை தெளிப்பாங்க. ஆண்டவர் அங்கிருந்து தான் பேசுறாரு.
அந்த 2 செருபீன்களுக்கு நடுவுல இருந்துதான் இல்லையா, 2 சிலைகளுக்கு நடுவுல இருந்து. வாசிங்க. இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய் ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மற்றொரு புறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் கெருபுக்களை செய்துவை. அக்கெருபுக்கள் தம் இறக்கைகளை மேல் நோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும். கெருபுக்களின் முகங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கை பார்த்தவாறும் விளங்கட்டும். சரி, இப்ப என்னுடைய கேள்வி, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சில கேள்விகள் நான் உங்களை கேட்கிறேன்னு. எந்த உருவங்களையும் செய்ய வேண்டாம்னு சொன்ன அதே நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கடவுள், இங்க 2 தேவ தூதர்களுடைய உருவத்தை செஞ்சு இறக்கைய நீட்டா மற்ற இறக்கையை தொடர மாதிரி இரக்கத்தின் அரியணையை பார்க்கும்படி 2 செருபீங்களும் ஒருவர் பார்க்கும்படி செய்து வை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். விளக்கம் இல்ல, நம்ம வந்து கடவுள் சொல்றாரு, கடவுளுக்கு என்னை விட வேற கடவுள் உனக்கு இருக்க வேணாம், நான் தான் இல்ல தம்பி. நான் கேட்கிற கேள்வி, எந்த உருவத்தையுமே செய்ய வேண்டாம் தானே சொன்னார். இப்ப கடவுள் நம்ம பாயிண்ட்டுக்கு வரதான் போறோம், நம்ம அதை பேசதான் போறோம். எந்த உருவத்தையுமே செய்ய வேண்டாம்னு சொன்ன அதே ஆண்டவர், அதே கடவுள் இந்த உருவத்தை ஏன் செய்ய சொன்னாருங்க தான் கேள்வி. ஐ திங்க் அந்த வசனத்துக்கு வேற ஏதோ ஹிடன் மீனிங் இருக்கலாம், இப்படி புரிஞ்சுக்கிறதுல மேபி இதுவா தெரியல. ஓகேங்களா, வாங்க 26வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. மேலும் திருவுறைவிடத்தை 10 மூடுதிரைகளை கொண்டு செய்வாய். ஸோ மூடுதிரைகள்னா திரை இல்லையா, அந்த பரிசுத்தமான அந்த இடத்தை வந்து மூடுதிரைகள், ஸ்கிரீன், கரெக்டுங்களா, மூடுதிரைகள் கொண்டு செய்வாய். அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுக்களை கலைத்திறனுடன் அமைப்பாய். எதை அமைக்கணும்? கெருபுக்களை, தேவதூதர்களுடைய பொன்னாலான உருவங்களை கலைத்திறனோடு நீ அமைப்பாய் கோயிலுக்குள்ள. அதை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா, நம்ம நிறைய போவோம், நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். நான் எண்ணிக்கை 21வது அதிகாரம் 8-9 வசனங்கள். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பை செய்ய சொன்னது யாரு? கடவுள். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் அதை பார்க்கணும், ஏன் அந்த சுரூபத்தை பார்க்கணும், அங்க கூட போய் ஏன் நிக்கணும் இல்லையா? ஆனா அந்த சுரூபத்தை செஞ்சு வையின்னு சொன்னதே கடவுள் தான் சொல்றாரு. வாசிங்க. பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தான். ஆண்டவரால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அதை செய்ய சொன்னதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதை இயேசு பயன்படுத்துவார். யோவான் 3வது அதிகாரத்துல, பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும், ஆகவே என்னை உற்று நோக்குபவர்கள் பிழைப்பார்கள். அங்க எப்படி அந்த பாம்பை பார்த்து அவங்க உயிர் பிழைச்சாங்களோ, சிலுவையில் உயர்த்தப்படவிருக்கிற நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் பார்க்கும் பொழுது, உற்று நோக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் மீட்பு பெறுவார்கள். வெறும் உயிர் மட்டும் இல்லை, நிலை வாழ்வு பெறுவார்கள். இதை இயேசு பயன்படுத்துறாரு, எக்ஸாம்பிளா பயன்படுத்துறாரு. சைட்டேஷனுக்காக நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இதே பாம்பை அவங்க பார்த்தப்ப உயிர் கொடுத்தார்ல ஆண்டவர், ஆனா இதே பாம்பை அவங்க வழிபட ஆரம்பிக்கிறாங்க. எடுங்க 2 அரசர்கள் 18:4. அப்ப ஆண்டவர் அவங்களை தண்டிக்கிறார். செய்ய சொன்னது ஆண்டவர் தான், அதை உத்து நோக்க சொன்னது ஆண்டவர் தான், ஆனா அதை வழிபடும் பொழுது ஆண்டவர் அவர்களை தண்டித்தார். 2 அரசர்கள் 18:4. அவர் தொழுகை மேடுகளை அழித்து நடுக்கற்களை தகர்த்து அசேரா கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினார். மோசேயால் செய்து வைக்கப்பட்ட வெண்கல பாம்பு சிலையையும் உடைத்தெறிந்தார். ஏனெனில் இஸ்ராயல் மக்கள் அன்று வரை அதற்கு தூபம் காட்டி வந்தனர். அது நெகுஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அவர்கள் எப்போ அந்த சிலையை வழிபட ஆரம்பித்தார்களோ அப்பொழுது ஆண்டவர் அதை நிராகரிக்க சொன்னார் இல்லையா, அதுக்கு தூபம் காட்டி. ஆமா, அது வரைக்கும் அங்க இருந்தப்ப அது பிரச்சனை இல்லை, சுரூபம் வச்சிருந்தப்ப பிரச்சனை இல்லை. மக்கள் எப்பொழுது அதை வழிபட ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அது சிலை வழிபாடாக மாறுகிறது. சுரூபங்கள் செய்வது தவறு என்று ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. அந்த சுரூபங்களையும் அந்த சிலைகளையும் ஒருவர் எப்பொழுது வழிபட ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதே அது சிலை வழிபாடாக மாறுகிறது. இது வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அடுத்தது போலாம். டெம்பிள், ஆண்டவருடைய திருக்கோவில். 1 அரசர்கள் 6வது அதிகாரம் 23-29 வசனங்கள். கருவறையில் ஒலிவ மரத்தால் 10 முழ உயரமான 2 கெருபுக்களை அவர் செய்து வைத்தார். எத்தனை முழம்? 10 முழம் அப்படின்னா 15 அடின்னு அர்த்தம். 15 அடி உயரத்துல 2 தேவதூதருடைய சுரூபத்தை செஞ்சு வச்சிருக்கிறார் கருவறையில. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. முதல் கெருபின் ஒரு இறக்கையின் நீளம் 5 முழம், கெருபின் மறு இறக்கையின் நீளமும் 5 முழம், 2 இறக்கை நுனிகளுக்கு இடையே இருந்த தூரம் 10 முழம். 2ஆம் கெருபின் அளவும் இருந்தன.
இரண்டாம் கெருபின் அளவும் 10 முழம். இரு கெருபுக்களும் ஒரே அளவாயும் ஒரே வடிவமைப்பாயும் இருந்தன. ஒரு கெருபு 10 முழம் உயரம் இருந்தது, மற்ற கெருபும் அதே அளவாய் இருந்தது. அவர் அந்த கெருபுக்களை கோவிலின் உட்பகுதியில் வைத்தார். அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன. ஒரு கெருபின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரையும் மறு கெருபின் இறக்கை மறுபக்கத்து சுவரையும் தொட்டு கொண்டிருந்தன. அவர் அக்கெருபுக்களை பொன்னால் மூடினார். கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கெருபுக்கள். கோவிலுடைய சுவர்கள் முழுதும் உள்ளும் புறமும் கெருபுக்கள், அதாவது தேவதூதருடைய உருவங்கள், ஈச்ச மரங்கள், ஈச்ச மரத்தின் உருவங்கள், விரிந்த மலர்கள், விரிந்த மலர்களின் உருவங்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். என்ன சொன்னார் ஆண்டவர் விடுதலை 20வது அதிகாரத்துல? உருவத்தை உண்டாக்க, எந்த உருவத்தையும் உண்டாக்காது. அப்ப ஆண்டவருடைய திருக்கோவிலுக்குள்ளே என்ன உருவங்கள்லாம் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க? ஃபுல்லா வானலாவே எல்லா சுவத்துல எல்லாம் முழுவதுமே உருவங்கள் தான். அடுத்து வாங்க, 1 அரசர்கள் 7வது அதிகாரம். இது 29 வசனம் வரைக்கும் போனீங்கன்னா அது ஃபுல்லா இருக்கு, என்னென்ன உருவங்கள்னு இருக்கு. 1 அரசர்கள் 7வது அதிகாரம் 25லிருந்து 29 வசனங்கள். அது 12 காளை வடிவங்களின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. என்ன வடிவம்? காளை. சோ காளையின் வடிவம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. எங்க? ஆலயத்துல, ஆண்டவருடைய திருக்கோவில். ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமான கோயில், அது பரிசுத்தமான கோயில், ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த கோயில், அது சாலமோன் கட்டின கோயில். அந்த கோயில காளையின் வடிவம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது வாசிங்க. அவற்றுள் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையும் நோக்கி இருந்தன. 12 காளைகள். அவற்றின் மேல் வார்ப்பு கடல் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றின் பின்புறங்கள் உள்நோக்கி இருந்தன. வார்ப்பு கடலின் கன அளவு 4 விரற்கடை. அதன் விளிம்பு பானையின் விளிம்பை போலவும் அள்ளி மலரை போலவும் விரிந்து இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் கொள்ளும். மேலும் அவர் 10 வெண்கல தள்ளு வண்டிகளை செய்தார். ஒவ்வொரு வண்டியும் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமும் கொண்டது. வண்டிகளின் அமைப்பு பின்வருமாறு: அவற்றிற்கு குறுக்கு கம்பிகள் இருந்தன. அவை சட்டங்களின் மேல் இணைக்கப்பட்டிருந்தன. சட்டங்களின் இணைக்கப்பட்டிருந்த கம்பிகளின் மேல் சிங்கங்கள், காளைகள், கெருபுக்கள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன. சிங்க உருவத்தையும் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. காளை உருவம், சிங்க உருவம், இதெல்லாம் எங்க இருக்குதுங்க? கோயில்ல, பரிசுத்தமான கோயில் இல்லையா? இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த பாயிண்ட் என்ன? 20வது அதிகாரத்தில் 4-5 வசனத்துல மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் நீர்த்திரளிலும் இருக்கிற எந்த உருவத்தையும் செய்யாதன்னு ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, நீ எந்த உருவத்தையும் எந்த படைப்பையும் நீ வழிபடாதே. கடவுள் ஒருவர் தான். ஓகே. கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கை கடவுள் ஒருவர் தான். மூவர் இறைவனாகிய கடவுள் ஒருவர் தான். எங்களுக்கு அந்த நம்பிக்கையில மாற்று கருத்து இல்லை. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு கடவுள், அவர் மட்டும் தான் நீ வழிபடணும். அப்ப எந்த உருவத்தையும் வழிபடக்கூடாது. உருவங்களே செய்ய வேண்டான்றது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்குறோம், செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஆண்டவரே கட்டளையிட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அப்ப உருவங்கள் செய்வதில் தவறு இல்லை. அந்த உருவங்கள் எப்பொழுது வழிபாட்டு பொருளா, கடவுளா, மக்கள் அதை தான் கடவுள்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா? இந்த உருவம் தாங்க சாமி, அந்த உருவத்துல இருந்து ஒரு சக்தி வருது, அந்த உருவம் தாங்க சக்தி, அந்த உருவம் தாங்க சாமி அப்படி சொல்றாங்கல்ல, அப்பொழுது அது சிலை வழிபாடாக மாறுகிறது. ஓகே. இப்போ உருவங்கள் வைக்கிறதுலையும் தப்பு இல்லை. அதை ஏன் நம்ம பார்க்கணும்? ஏன் உள்ள வைக்கிறாங்க? ஏன் கோவிலுக்குள்ள வைக்கிறாங்க? அது அப்படின்றதுக்கு பதில் இருக்கு. எண்ணிக்கை 15 எடுங்க, 38, 39. இஸ்ராயல் மக்களிடம் நீ பேசு. அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளின் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்டச் செய். பாருங்க, குஞ்சங்கள் டெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ காணுவாங்க எல்லாத்தையும் இந்த குட்டி குட்டியா தொங்கும் இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? பஞ்சு மாதிரி. அது வந்து குஞ்சங்கள்னு சொல்லுவாங்க. டெசல்ஸ், ஆங்கிலத்துல டெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரிஞ்சஸ்ல, அதாவது முனைகள்ல இருக்கும், அந்த டெசல்ஸ் இருக்கும், கீழே தொங்கும். அந்த முனைகள்ல நீங்க என்ன கட்டணும்? ஒரு நீல நிற நாடாவை கட்டுன்னு சொல்றாங்க. ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல். உங்க இதயமும் கண்களும் எதையாவது பார்த்து ஒழுக்கம் கெட்டு போய்விடாதபடி. உங்க இதயமும் கண்ணும் என்ன பண்ணும்? உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு ஒண்ணுமே உங்க கண்ணு முன்னாடி இல்லை அப்படின்னா, அது இதயமும் கண்களும் ஒழுக்கம் கெட்டு போயிடும். அது ஒழுக்கம் கெட்டு போய்விடாதபடி நீங்கள் அவற்றை பார்த்து. எதை பார்த்து? அந்த நீல நிற நாடாவை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த நாடாவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டவருடைய கட்டளைகள் நினைவு வரும் உங்களுக்கு, இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் வந்து செருபிங்கள் செய்ய சொல்றாரு. அதை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன நினைவு வரும்? ஆண்டவருடைய கட்டளைகள் நினைவுக்கு வரும். புரியுதுங்களா? இப்ப ஆலயத்துக்குள்ள வச்சிருக்கிற இயேசுவின் சுரூபம், அன்னை மரியாளின் சுரூபம், இல்லைங்களா? இந்த சுரூபத்தை எல்லாம் எங்களுக்கு பார்க்கும் பொழுது எங்களுக்கு எந்த நடிகர் ஞாபகம் வர மாட்டாங்க, இல்லையா? எங்களுக்கு எந்த மனிதர் ஞாபகம் வரல.
எங்களுக்கு யாரு ஞாபகம் வராங்க? இயேசு கிறிஸ்து. இயேசுடைய ஞாபகம் எங்களுக்கு வருது. அப்போ உடனடியாக நான் இயேசுவை பற்றி தியானிக்கவும் சிந்திக்கவும் அவர் மேல இருக்கிற அந்த அன்பை அதிகப்படுத்திக் கொள்ள அது எனக்கு ஒரு கருவியாக பயன்படுது. அப்ப பைபிள்லயும் என்ன போட்டிருக்கிறாங்க? உங்கள் கண்களும் இதயங்களும் வெறுமையை பார்த்து கெட்டு போகக்கூடிய இயல்பு கூடையது. ஆகவே நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். ஓகே. அதனாலதான் ஆண்டவர் எதை செய்ய சொன்னார்னா உடன்படிக்கை பெட்டி செய்ய சொன்னார். செய்ய சொன்னாரா? செய்ய சொன்னது யார்? ஆண்டவர் தான் செய்ய சொன்னார். உடன்படிக்கை பேழை. உடன்படிக்கை பேழையில 2 சுரூபங்கள் வைக்க சொன்னார் இல்லையா? 2 தேவதூதர்களுடைய உருவங்கள், சிலைகள். அந்த பெட்டிக்குள்ள என்னங்க இருந்துச்சு? ஆண்டவருடைய 10 கட்டளைகளை தாங்கிய கற்பலகைகள். கல்லு தானே இருந்துச்சு. ஆமா. அதுல எழுதியிருந்தாங்க வசனம். கரெக்டுங்களா? அந்த கற்பலகைகளுக்கு பவர் இருந்ததா இல்லையா? வல்லம் இருந்துச்சா இல்லையா? அதுல வசனம் எழுதியிருந்தாங்க. நான் ஏத்துக்கிற ஆண்டவருடைய வசனம், பரிசுத்தமான வசனம் எழுதியிருந்தாங்க. அந்த கற்பலகைகளுக்கு பவர் இருந்துச்சா? அதை யாராவது தெரியாம தொட முடியுமா? முடியாது. ஏங்க? கல்லு தானே. தெரியாம தொட்ட ஊசா என்ன ஆனா? செத்து போனா இல்லையா? யோசுவா 3:3 போய் பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பேழைக்கும் மக்களாகிய உங்களுக்கும் கிட்டத்தட்ட 2000 அடி இடைவெளி இருக்கணும். யோசுவா 3:3. உடன்படிக்கை பேழைக்கும் உங்களுக்கும் எத்தனை அடி இடைவெளி? 2000 அடி. சாதாரண மக்கள் எங்க போயிடக்கூடாது? அங்க போயிடக்கூடாது. பேழை பக்கத்திலே போயிடக்கூடாது. அது மரத்தால் ஆன பேழை. கல் வைக்கப்பட்டிருந்தது உள்ள. ஒரு மனுஷனுடைய கோல் இருந்துச்சு அது உள்ள. யாருடைய கோல்? ஆரோனுடைய கோல். இன்று இருந்து நாளை கெட்டு போகிற உணவா சாப்பிட முடியாது. அடுத்த நாள் அது இன்னைக்கு மட்டும்தான் அது நல்லா இருக்கும் மண்ணா. கரெக்டுங்களா? அடுத்த நாள் அந்த மண்ணா கெட்டு போயிடும். அந்த மண்ணா ஒரு பொற்சாடியில உள்ள வச்சிருந்தாங்க. இதுதான் அந்த பேழைக்குள்ள இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த பேழை மீது நிரம்பி இருந்தது. எந்த அளவுக்கு தெரியுமா? மோசேவால கூடாரத்துக்குள்ளே போக முடியல. விடுதலை பயணம் 40வது அதிகாரம் 34 38 வசனம். பேழை இருந்த இடத்துக்கு மேல ஆண்டவருடைய மாட்சி நிழலிட்டது. ஆண்டவருடைய வல்லமை அந்த பேழை மீது இருந்தது. எந்த அளவிற்கு அந்த வல்லமை அதிகமா இருந்ததுன்னா மோசேவால் கூடாரத்துக்குள்ளேயே போக முடியல. அங்க இருந்தது மரப்பலகை தான், கல்லு தான், ஒரு மனுஷனுடைய கோல் தான். இத்தனைக்கும் மோசேவுடைய அண்ணனுடைய கோல் தான் அதுல இருந்தது இல்லைங்களா? ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த பேழை மீது, அந்த கல் மீது, அந்த கோல் மீது இருந்ததுங்களா? யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு பரிசுத்தமா இருந்தது. சிலை வழிபாடா இது? சிலை வழிபாடா? அங்கிருந்த மக்கள் பேழையை வழிபட்டார்களா? பேழை முன்னாடி தான் முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள். பட் அந்த வசனத்துக்கு விளக்கம் 20வது வந்துடுறேன். பேழையை வணங்கினார்களா? அந்த பேழையை தந்து ஆண்டவரை வணங்கினார்கள். அந்த பேழை முன்னாடி அவங்க முகம் குப்புற விழுந்து வணங்கிய பொழுதெல்லாம் அவர்கள் பேழையை வணங்கினார்களா? பெட்டியை வணங்கினார்களா? அது மேலே இருந்த 2 சுரூபத்தை வணங்கினார்களா? கடவுளை வணங்கினார்கள். எக்ஸாக்ட்லி, அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? உன்னுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கு? நீ ஒரே கடவுளாகி என்ன வழிபடுறியா அல்லது மனித படைப்பை வழிபடுகிறாயா? அந்த பேழை முன்பு விழுந்து வணங்கியதாலேயே அவர்கள் அந்த பேழையை வணங்கவில்லை. அந்த பேழை முன்பு விழுந்து வணங்கியதாலேயே அந்த பேழை மீது வைக்கப்பட்ட 2 தேவதூதர்களுடைய சிலைகளை வணங்கவில்லை. அந்த பேழை முன்பு அவர்கள் விழுந்து வணங்கியதாலேயே அவர்கள் உள்ளே வைக்கப்பட்டிருந்த கல்லையோ கோலையோ வணங்கவில்லை. அவர்கள் அந்த பேழை முன்பு விழுந்து வணங்கிய பொழுதும் அவருடைய எண்ணம் யாரை வழிபட்டது? கடவுளை வழிபட்டு. அப்ப உருவங்கள் செய்ய ஆண்டவர் அனுமதித்தார். உருவங்களை திருக்கோவிலுக்குள் வைக்க அனுமதித்தார். அந்த உருவங்கள் முன்பாக மக்கள் விழுந்து வணங்குவதை ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் யாரை வழிபட்டது? கடவுளை மட்டுமே வழிபட்டது. எந்த உருவத்தையும் பார்க்கலாம், அதை பார்க்கும் பொழுது நமக்கு கடவுளுடைய நினைவு வரணும், கடவுளை வழிபடணும். ஆனா இப்படி எடுத்துக்கலாமா? இப்ப அந்த சிலையை, அந்த உருவத்தை, சொரூபத்தை கடவுளாக பார்த்தால் தப்பு இல்ல. அதுதான் நிலைப்பாடு. அதுதான் நிலைப்பாடு. இந்த சிலைதான் என்னுடைய சாமி, ஓகே, இந்த சிலைதான் என்னுடைய கடவுள் என்று ஒருவர் சொல்வாரையானால் திருவிவிலியத்தின்படி, இறைவார்த்தையின்படி அது பாவம். அது கத்தோலிக்கர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன. கேத்தலிக் சர்ச்சில் ஒரு சுரூபத்தை வைக்கிறாங்க ஒரு சர்ச்சுக்குள்ள. அந்த சுரூபத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபாதர் பிளஸ் பண்ணுவார். அந்த சுரூபத்தை பிளஸ் பண்றது யாரு? ஃபாதர். அது சாமின்னு நினைச்சு நாங்க பிளஸ் பண்ணல. அதை மக்கள் பார்க்க வேண்டும். அது ஒரு பரிசுத்தமான ஒரு உருவம். அந்த உருவத்தை மக்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த நபரினுடைய நினைவு அவங்களுக்கு வரணும்னு நாங்க வைக்கிறோம். இப்ப புனிதர்கள் அதுக்கு அடுத்து வருவோம். புனிதருடைய உருவங்கள் வச்சிருக்கிறாங்களே, ஆனா நம்ம இதை முடிச்சிருவோம். ஏன்னா அதுவும் உருவம் தானே, அதுவும் சிலை தானே சொல்ல வராங்க.
இல்லையா? அப்போ நம்ம பார்க்கும் பொழுதே அவர்களுடைய நினைவு தான் எனக்கு வரணுமே ஒழிய, இல்லையா? நான் போய் தொடறேன். இப்போ ஒரு தலைவருடைய பிறந்த நாள், ஒரு தலைவருடைய பிறந்த நாள் அல்லது அவருடைய நினைவு நாள், இல்லையா? நினைவு நாளில் தலைவர்கள்லாம் மாலையோட போகிறாங்க, அந்த சிலைக்கிட்ட போகிறாங்க, அந்த சிலைக்கு மாலை அணிவிக்கிறாங்க, அந்த சிலைக்கு மாலை அணிவிக்கிறாங்க. அங்கே இருக்க மாலை அணிவிக்கிற எல்லா தலைவர்களும் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் இஸ்லாமியராக இருப்பார், ஒருத்தர் கிறிஸ்தவராக இருப்பார், ஒருத்தர் இந்துவாக இருப்பார். ஆனால் அந்த தலைவருக்கு அன்றைக்கி நினைவு நாள். அந்த நினைவு நாளுக்கு அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக மாலை எடுத்துகிட்டு போகிறாங்க. மாலையை அந்த சிலைக்கு அணிவிக்கிறாங்க. அவர்கள் அந்த சிலையை வழிபாடு செய்கிறார்களா அல்லது அந்த தலைவரினுடைய நினைவை மனதில் கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்களா? நினைவை மனதில் கொண்டு மரியாதை செலுத்துகிறார். எப்படிங்க டபுள் ஸ்டாண்டர்ட்? அதே ஒரு சிலை ஒரு தலைவருக்கு போய் மாலை போட்டு அந்த தலைவருக்கு அவங்க அப்படி கை கூப்பி நிற்கும் போது அவங்க மரியாதை செலுத்துறாங்க. நீங்க சொல்ற அதே நபர் ஒரு கத்தோலிக்க திருவைக்காக ரத்தம் சிந்தி பரிசுத்தவான்களாக வாழ்ந்த ஒரு புனிதருடைய உருவத்தை ஆலயத்தில் வச்சிருக்கிறாங்க. நாங்க போய் மாலை போடுறோம், அவங்க முன்னாடி கை கூப்பி நிற்கிறோம். எங்க நம்பிக்கை கோட்பாட்டில் தெளிவா இருக்கு, நாங்க அவர்களை வழிபடவில்லை, அவர்கள் சாமி இல்லை, அவர்கள் கடவுள் இல்லை என்பது எங்கள் நம்பிக்கை கோட்பாட்டில் தெளிவாக இருக்கு. எங்கள் மக்கள் போய் மாலை அணிவித்து அவர்கள் முன்னாடி கைகூப்பி நிற்கும் பொழுது அவர்கள் மனதில் நல்லா தெரியும் அந்தோனியார் சாமி இல்லைன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்கே நிற்கிற எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அந்தோனியாரை தெய்வமாக வழிபடவில்லை என்று அங்கே நிற்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன? சிலை வழிபாடு செய்கிறார், அந்தோனியாரை வழிபடுகிறார். பார்த்தீங்களா? எங்களுக்கு தெரியுமே நாங்கள் அந்தோனியாரை வழிபடலைன்னு. மனுஷ வணக்கம், மனித வணக்கம். மறுபடியும் சொல்றேன், ஒன்னொன்னா வரும், அதுக்கும் நான் வரப்போறேன். அதுவும் பைபிள்லேருந்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நாங்கள் அந்தோனியாரை வழிபடவில்லை என்று அங்கு மாலை அணிவித்த அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், கத்தோலிக் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அந்தோனியார் சாமி கிடையாது. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு இந்து, ஒரு கிறிஸ்தவர், ஒரு இஸ்லாமியர் போய் ஒரு தலைவருக்கு மாலை அணிவிச்சு அங்கே போய் கைகூப்பி நிற்கும் போது அவருடைய நினைவை மனதில் கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் அங்க சொன்னீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இங்க அதை வழிபாடுன்னு சொல்றீங்க. நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? புனிதர்கள் தெய்வம் இல்லை. இது கத்தோலிக்கர்களாகி எல்லாருடைய நிலைப்பாடு. இல்ல பிரிவினை சகோதரர்கள் எதை வைக்கிறாங்கன்னா, நீங்க அவங்க வழிபாடுன்றதை இதைத்தான் சொல்றாங்க. நீங்க மாலை போட்டீங்கன்னா வழிபாடு, தொட்டு கும்பிட்டா வழிபாடு, அதுக்கு போய் முத்தம் கொடுத்தா வழிபாடு, அதை தேர்ல வச்சு தூக்குனா வழிபாடு. ஓகே, வெரி குட். நீங்க கேட்டது எல்லாமே எதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு தலைவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறாங்களா? அவங்க இதை எதோட ஒப்பிடுறாங்கன்னா, நீங்க தலைவரோட ஒப்பிடுறீங்க, அவங்க அதை மற்ற மதத்தினரோட ஒப்பிடுறாங்க. அப்போ தவறு எங்களிடமா அவர்களிடமா? அவங்க பார்வையில தவறு. நான் என்ன செய்யறது? நீங்க சொல்லுங்க. நாங்க தெளிவா சொல்றோம், அவர்கள் எங்களுடைய தெய்வம் இல்லைன்னு நாங்க ஓப்பனா சொல்றோம், டிக்ளேர் பண்றோம் இல்லையா? நாங்க டிக்ளேர் பண்றோமா? மற்ற மதத்தவர்கள் அப்படி டிக்ளேர் பண்ண மாட்டாங்கல்ல. நாங்க டிக்ளேர் பண்றோம்ல, அந்தோனியார் கடவுள் இல்லை, யோசேப்பு கடவுள் இல்லை, அன்னை மரியாதையே கடவுள் இல்லைன்னு சொல்றோம். நாங்க அவங்களுக்கு மிக அதிமிக வணக்கத்தை நாங்க கொடுக்குறோம் இல்லையா? உயர்ந்த வணக்கத்தை நாங்க கொடுத்தா கூட அவங்க கடவுள் இல்லை என்று நாங்கள் தைரியமா சொல்றோம்ல. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அப்ப நாங்க டிக்ளேரே பண்றோம் அவங்க எங்களுடைய கடவுள் இல்லை என்று நாங்கள் சொன்ன பிறகும் நாங்கள் அவர்களை வழிபாடு செய்கிறோம் என்கிற குற்றச்சாட்டு எதனால் வருகிறதுனா, மாலை போடுறதுனால, அவங்க முன்னாடி கை கூப்பி நிற்கிறதுனால. அதனால தான் அந்த குற்றச்சாட்டு வருது. நாங்க சொல்றோம் அவர்களை ஒரு தலைவராக, எங்களை வழி நடத்திய புனிதர்களாக நாங்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். புரியுதுங்களா? இது இந்த கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சதுங்க. சிலை வழிபாடு என்ன முடியல. கொலோசியர் 3:5 எடுங்க. பவுல் என்ன சொல்றாரு? சிலை வழிபாடாக எதை பவுல் சொல்கிறாருன்னு பாருங்க. கொலோசியர் 3:5 எடுங்க. ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை. மறுபடியும் வாசிங்க. அது சிலை வழிபாடான பேராசை. பேராசையை பவுலடிகளார் எதற்கு இணையா சொல்றாரு? சிலை வழிபாடு. சிலை வழிபாடான பேராசை இல்லையா? பணத்து மேல ஆசை, பதவி மேல ஆசை இல்லைங்களா? புகழ் மேல ஆசை. இப்படி பணத்து மேலையும் பதவி மேலையும் புகழ் மேலையும் அதிகமான சொத்து சேர்க்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க என்ன வழிபாடு செய்வதாக இறைவார்த்தை சொல்கிறது? சிலை வழிபாடு. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பைபிள் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுவும் பவுல் பாருங்க, எதை சிலை வழிபாடு என்று அழுத்தி சொல்றாருன்னு பாத்தீங்களா? கொலோசியர் 3:5 தானே வாசிச்சீங்க? அதுதான். எபேசியர் 5:5 வாசிங்க. ஏனெனில் பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும். மறுபடியும் சிலை வழிபாடை எதுக்கு ஒப்பிடுறாங்க? பேராசை. கடவுளுக்கு மேல இறை வசனத்துல ரொம்ப தெளிவா எதை சிலை வழிபாடு என்று பவுலே குறிப்பிடுகிறார்? பேராசை சிலை வழிபாடு. அதனாலதான் இயேசு சொல்றாரு மத்தேயு 6:24, கடவுளுக்கும் செல்வத்திற்கும் ஒருவர் பணிவிடை செய்ய முடியாது. இவங்க செல்வத்தை பிளஸ்ஸிங்கா சேர்த்துறாங்க. பணம் சேர்க்கறது பிளஸ்ஸிங்.
ஆமா, செகண்டரி பிளெஸிங் தான், அது பிரைமரி பிளெஸிங் கிடையாது. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், ஓகே, அல்லது ஒருவரை சார்ந்து மற்றவரை புறக்கணிப்பார். ஓகே. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, யாரு விண்ணரசுக்குள் நுழைய முடியாதுன்னு சொல்றாரு? செல்வந்தர்கள் விண்ணரசுக்குள் ஏன் அப்படி சொன்னார் இயேசு? செல்வம்னா பிளஸிங் தானே சொன்னீங்க. அப்போ சிலை வழிபாடு என்கிற அந்த வார்த்தையும் நம்ம எல்லா செல்வந்தர்களும் தவறில்லை, நம்ம அதையும் கிளாரிஃபை பண்ணிடணும். ஏனென்றால் தங்களுடைய உழைப்பால், கடவுள் கொடுத்த திறமையால், கடவுள் கொடுத்த வாய்ப்புகளால் நேர்மையாக உழைத்து யாரையும் ஏமாற்றாமல் சம்பாதித்து உயர்கிறாங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே பிளஸிங். ஆனால் அடுத்தவரை அடித்து, அடுத்தவருடைய வயிற்றை அடித்து, ஏமாற்றி, திருடி, பொய் சொல்லி பணம் சேர்க்குறாங்கல்ல, அந்த செல்வம் பிளஸிங்கா? அது பிளஸிங் இல்லை. அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ செல்வம் என்றாலே அது பிளஸிங் இல்லை. எது உண்மையான பிளஸிங்? எந்த செல்வந்தருக்கு உண்மையான பிளஸிங் அது? இப்போ இயேசு செல்வந்தர்கள் நுழைய முடியாதுன்னு சொல்லியிருக்காருன்னா, இப்போ எல்லா செல்வந்தர்களையும் நுழைய முடியாது நம்ம நேர்மையா சம்பாதிக்கிறாங்க. கரெக்ட். அப்போ ஆண்டவருடைய அருளால், உழைப்பால், நேர்மையாக, மற்றவரை ஏமாற்றாமல், இல்லையா, கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அப்போ வட்டிக்கு விட்டு ஏமாத்தி, அடுத்தவங்க வைத்தடிச்சு, அடுத்தவங்களை கெடுத்து, அடுத்தவங்க சொத்தை பிடுங்கி, அடுத்தவங்ககிட்ட இருந்து காசை மறைமுகமா ஆண்டவர் பெயரால், இயேசுவின் பெயரால் வாங்கி, அது செல்வம் வந்து பிளெஸிங் இல்லை, இல்லையா? ஸோ தெளிவாக இருக்கு. அப்போ இறை வார்த்தையில சிலை வழிபாடை எதை ஈக்குவலா அவர் சொல்றாரு? பேராசை. ஓகேங்களா? அப்போ உண்மையான சிலை வழிபாடு என்பது என்ன அப்படின்னா, கடவுளை வழிபடாமல் மனிதரையும், மனிதர் வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட செல்வத்தையும் ஒருவர் விரும்புவாரே ஆனால் அதுவே சிலை வழிபாடு. கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் எந்த இடத்திலுமே சிலை வழிபாடு செய்வதில்லை, இல்லையா? ஏன் சிலை வழிபாடு செய்வதில்லை? எங்களுடைய ஒரே கடவுள் இயேசு மட்டுமே, மூவொரு இறைவன் மட்டுமே. புரியுதுங்களா? மற்ற அனைவரையும் நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, அங்க ஒரு பாஸ்டர் இருக்கார், ஒரு ஃபாதர் இருக்கார். அப்ப அந்த பாஸ்டருடைய தாயார் அங்க வராங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாயாருக்கு உண்மையிலேயே மரியாதை செலுத்துவாங்க. அது யார் மேல இருக்கிற மரியாதையை அவங்களுக்கு செலுத்துறாங்கன்னா, அந்த பாஸ்டர் மேல இருக்கிற மரியாதையின் பொருட்டு அவருடைய தாயாருக்கும் அவருடைய தந்தைக்கும் ஒரு மரியாதை செலுத்துவாங்க, இல்லைங்களா? அவர்கள் மரியாதை செலுத்துவதாலேயே அவங்க பாஸ்டர் ஆகிட முடியாது. இல்ல, பாஸ்டர் பக்கத்துல ஒரு இடம் சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க, அவங்க பாஸ்டர் ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. அத்தாரிட்டி அவர்கிட்ட தான். ஆனா மரியாதை யாருக்கு செலுத்துறோம்? அந்த அம்மாவுக்கு செலுத்துறோம், இல்லையா? அந்த பாஸ்டர், அந்த ஃபாதருடைய அம்மாவுக்கு நாங்க மரியாதை செலுத்துகிறோம். ஆனாலும் எங்கள் மனசுல யார் பாஸ்டர்? பாஸ்டர் தான் எங்களுடைய சர்ச்சுடைய வழி நடத்தினர். அவங்க அவருடைய தாயார், அவங்களுக்கு நாங்கள் உரிய மரியாதை செலுத்துறோம், இல்லையா? ஒரு சாதாரண மனிதனுடைய தாயாராக இருப்பதாலேயே நாம் அவருக்கு அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துறோம். அன்னை மரியாள் என்பவர் கடவுளுடைய தாய், இறைவனின் தாய். நீங்க நான் அவங்களை தேர்ந்தெடுக்கல, அவர்களை தேர்ந்தெடுத்தது இறைவன். கரெக்டுங்களா? அவர்களை தேர்ந்தெடுத்தது இறைவன், கரெக்டா தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம உரிய மரியாதை, உரிய வணக்கத்தை நம்ம செலுத்துறோம். ஸோ சிலை வழிபாடுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ இது ஒரே ஒரு பாயிண்ட் ரொம்ப தெளிவா மக்களுக்கு போகணும்னு நினைக்கிறேன். கத்தோலிக்க மக்கள் சிலை வழிபாடு செய்வதில்லை. உருவங்கள் அமைக்கலாம் என்று இறைவார்த்தையே நமக்கு கொடுத்திருக்கிறது, இல்லையா? உருவங்களை திருக்கோவிலுக்குள் வைக்கலாம் என்று இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அந்த உடன்படிக்கை பேழை முன்பாக விழுந்து வணங்கலாம், ஆனாலும் அவர்கள் அந்த பேழையை வணங்கவில்லை, இறைவனையே வணங்கினார்கள் என்பது போல நாங்கள் நின்று ஒரு புனிதர் முன்பாக கைகூப்பி நிற்கும் பொழுது அந்த புனிதருக்கு மரியாதை செலுத்துகிறோம். ஆனால் நற்கருணையில் இயேசுவை பார்க்கும் பொழுது நாங்கள் இயேசுவை வழிபடுகிறோம். எங்களுடைய வழிபாடு இயேசுவுக்கு மட்டுமே, மூவொரு இறைவனுக்கு மட்டுமே வழிபாடு. புரியுதுங்களா? மற்ற எல்லாமே வணக்கம். அன்னை மரியாளுக்கு அதிமிக வணக்கம், எல்லா புனிதர்களுக்கும் வணக்கம், அன்னை மரியாளுக்கு அதிமிக வணக்கம், இயேசு மூவர் இறைவனுக்கு மட்டுமே வழிபாடு. இதுவே கத்தோலிக்கர்களுடைய நிலைப்பாடு, இல்லையா? என் கையில நான் எப்பவுமே ஒன்று வச்சிருப்பேன், திருச்சிலுவை. இந்த கையில ஜெபமான இருக்கும், புரியுதுங்களா? எப்பவுமே இருக்கும். நான் இப்போ கையில் எடுத்துட்டு போறேன். நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், ஒரு பேருந்து நிறுத்தத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் நிற்கிறேன். என்னை ஒருத்தர் பார்க்குறார். என்னை கண்டவுடன் நான் யார் என்று அவர் என்னை கண்டுபிடிப்பார்.
கிறிஸ்தவர் என்று ஒரு கிறிஸ்தவர். நான் ஒரு வார்த்தை கூட பேசல. எந்த செயலாலும் நான் அவங்களை எந்த தொந்தரவும் செய்யலை. நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனா கையில சிலுவை இருக்கு. அவர் என்னை பார்த்தவுடன் இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று நான் இப்ப யாரை அறிவிச்சேன்? இயேசுவை அறிவித்திருக்கிறேன். யாரை மகிமைப்படுத்தி இருக்கிறேன்? இயேசுவை. நான் இயேசுவை அறிவித்து இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது இது எப்படி சிலை வழிபாடாக மாறும்? எப்படி சிலை வழிபாடாக மாறும்? நான் கடவுளை மகிமைப்படுத்தாத ஒரு செயலை செய்தால், நான் செய்த செயலால் ஒரு மனிதரோ ஒரு பொருளோ மகிமைப்படுத்தப்பட்டால் அது சிலை வழிபாடு. ஆனால் நான் இந்த பொருளை வைத்து நான் யாரை மகிமைப்படுத்தினேன்? இயேசுவை மகிமைப்படுத்தினேன் இல்லையா? இயேசு அறிவிச்ச ஒரு வார்த்தை பேசல. யாருக்கும் நான் எந்த தொந்தரவும் செய்யலை. யாரையும் நான் கஷ்டப்படுத்தலை. ஆகவே சிலை வழிபாடு என்கிற ஒரு தவறான குற்றச்சாட்டு தொடர்ந்து கத்தோலிக்கர்கள் மீது வைக்கப்படுகிறது. நாங்கள் ரொம்ப காலமாக அமைதியாக தான் இருக்கிறோம். நாங்கள் யாரையும் புண்படுத்தலை, யாரையும் கஷ்டப்படுத்தலை. நீங்கள் சொன்ன மாதிரி யாரையும் திட்டக்கூட இல்லை. நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை மனப்பூர்வமாக கொஞ்சம் சத்தமாக வேணால் வெளிப்படுத்தியிருப்போம் இல்லைங்களா? ஆனாலும் எங்களுடைய எண்ணம் எல்லாம் பிற சபையினரும் உண்மையை புரிந்து கொண்டு கத்தோலிக்க திருவைக்குள் மறுபடியும் வந்தோம். ஏன்னா இது தாய் திருவை, அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு, நிறைய ப்ரூஃப் இருக்கு. திரும்ப வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய விருப்பம். இப்போ இதுல இன்னொரு வசனத்தை பிரிவினை சபை சகோதரர்கள் எடுக்கணும். பிற சபைகள் நானே தப்பா பயன்படுத்திடுறேன் சில இடத்துல, அதனால அவங்க என்ன மன்னிக்கணும். பிற சபைகள் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அவங்க சொல்றது கடவுள் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு இருக்கு. நம்ம சர்ச்சில் கடவுளுக்கு உருவம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இயேசுவுக்கு உருவம் கொடுக்குறாங்க, பட் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இதுவாக ஒரு புறாவை வைக்கிறாங்க. ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய சிலையை செஞ்சு வச்சு அவங்க பிதா தந்தை கடவுள் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப அன்போடு தானியேல் 7 படிக்க சொல்லுவேன். 14வது வசனத்திலிருந்து வாசிங்க ப்ளீஸ். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்ட. மேல இருந்து வாசிங்க. அது அரியணைகள் அமைக்கப்பட்டதுன்னு இருக்கும் பாருங்க. 9வது வசனமா பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. என்ன வசனம் அது? 7:9. 9வது வசனம் வாசிங்க. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். யார் அமர்ந்தாங்க? தொன்மை வாய்ந்தவர். தொன்மை வாய்ந்தவர் இல்லையா? தி ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், மீனிங் காட். எஸ். உருவம் இருக்கா? பாக்குறாருல தானியேல். ஆமா, கடவுளுக்கு உருவம் இருக்கு இல்லையா? ஆமா. உட்கார்றாரு. வாசிங்க. அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவருடைய தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. நாங்களா சொன்னோம்? நாங்களா கண்டுபிடிச்சோம்? தானியேலுடைய காட்சியை நாங்கள் ரெப்ளிகா பண்றோம். அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி தந்தையானவர்னு சொல்றோம். அப்படி சொல்றதுனாலே நாங்கள் அவர் இவர் தான் இப்படிதாங்க இருப்பார் சாமி அப்படி நாங்கள் சொல்லலை. அது எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. தானியேல் 7வது அதிகாரத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது இல்லைங்களா? காட்சியை நினைவுபடுத்துது. அதோடு நிக்கல. வாசிங்க. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னடையில் இருந்து நெருப்பாலான அரியணைகள் அமைக்கப்பட்டன. எத்தனை அரியணை அமைக்கப்பட்டது? அரியணைகள் ப்ளூரல்ல போட்டிருக்கா? அரியணைகள். ஒரு அரியணை இல்லை அப்படின்னா ரெண்டு. ஒருத்தர் உட்கார்ந்துட்டார், தந்தையானவர் உட்காந்துட்டார். அப்ப இன்னொரு அரியணை யாருக்கு? வாசிங்க. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. அவர் முன்னிலிருந்து நெருப்பு வருகிறது. அது பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். வாசிங்க. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமைமிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது, அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. விலங்கு என்பது அங்க சாத்தானை குறிக்கிறது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. விலங்குகள் அங்க பிசாசிடமிருந்து ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இயேசு மார்க் நற்செய்தி முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு தன்னை எப்படி சொல்லுவாரு? மானிட மகன். அது யூதர்களுக்கு எரிச்சலா இருந்துச்சு. சில பேர் மானிட மகனா ஒரு மனுஷனுடைய மகன் தானுங்க. இல்லைங்க, ஒரு மனுஷன் மகன் இல்லை. அவர் தானியேலை கோட் பண்றாரு. இயேசு எதை கோட் பண்றாரு? தானியேலை கோட் பண்றாரு. தன்னை மானிட மகன் சொன்ன போதுலாம் அவர் இந்த காட்சியை சொல்றாரு, கிளைம் பண்றாரு. ஆமா, தன்னை மானிட மகன் எதை சொல்றாருன்னா இந்த காட்சியை சொல்றாரு. டே, நீங்க என்ன சாதாரண ஆளா நினைக்கிறீங்க, நான் இந்த ஆள் இல்ல, நான் மானிட மகன். எந்த மானிட மகன்? தானியேல் கண்ட காட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த மானிட மகன் சொல்லி இந்த காட்சியை ஃபுல்லா கோட் பண்றாரு. வாசிங்க. இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். எங்க? ஏன்னா அங்க எத்தனை அரியணைகள் போடப்பட்டிருந்தன? 2 அரியணைகள். ஏன்னா 3 இறைவனுக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். ஓகே, வாசிங்க. அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. மானிட மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. யார் அந்த மானிட மகன்? அவர் உருவம் இருக்குது அவருக்கு இல்லையா? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும்.
அவருடைய எல்லா நாட்டினரும், எல்லா இனத்தவரும், எல்லா மொழியினரும் அவரை வழிபட யாரை வழிபடணும்? அந்த மானிட மகனை வழிபடணும். அப்புறம் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகவும் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளது, அதற்கு முடிவே இராது, அவரது அரசு அழிந்து போகாது. இப்ப இயேசு மானிட மகன் சொன்னபோது யூதர்களுக்கு ஏன் எரிச்சல் வந்துச்சு? ஏன்னா அவர் தன்னை கடவுள்னு சொல்றாரு. கிளைம் பண்ணிக்கலாம். பைபிள் விஷயம் தெரியாதவங்க, தானியல் காட்சி தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மானிட மகன் தானே சொல்றாரு, அவர் ஒரு மனுஷனுடைய மகன் தானே அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. யூதர்கள் கூட அப்படிதான் ரெஃபர் பண்ணுவாங்க இயேசு, அவர் வெறும் மானிட மகன் தான். ஆனா அவர் ரெஃபர் பண்ணது யார? தானியல் காட்சியில் கண்ட அந்த தன்னை கடவுளுடைய மகனாக அவர் வெளிப்படுத்துறாரு. புரியுதுங்களா? இப்போ இங்க கடவுளுக்கு உருவம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. எசாயா 6 வாங்க. நான் இன்னும் பழைய ஏற்பாட்டில் தான், இன்னும் புதிய ஏற்பாட்டில் நிறைய இருக்கு. எசாயா 6 வாங்க, 1வது வசனத்தில் வாசி. உசியா அரசர் மறைந்த ஆண்டில், ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப், மிகவும் உசியா என்கிற அரசர் வாழ்ந்தவர், அவருக்கு ரெக்கார்டு இருக்கு. அப்போ ஹிஸ்டாரிக்கலா சொல்றாரு எந்த டைம்ல நடந்தது இந்த காட்சி அப்படின்னு சொல்லி வாசிங்க. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானது ஒரு அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். ஆண்டவருக்கு உருவம் இருக்கா? இருக்கு. எசாயா பார்த்தாரா? எசாயா பார்த்தது அப்ப நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்களா? தானியல் பார்த்ததை நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்களா? நான் மனுஷன் கண்ட காட்சிக்கே போல, இறை வார்த்தையில் இடம்பெற்றிருக்கிற, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறைவாக்கினர்கள் கொடுத்த சாட்சியம் இது இல்ல. வாசிங்க. அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது, அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர், ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன, ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். சோ ஆண்டவரை பார்க்கிறாரு, ஆண்டவருடைய தொங்கலாடை ஆலை முழுவதும் நிரம்பி இருக்கிறது, ஆண்டவர் அரியணையில் அமர்ந்திருக்கிறாரு, சேருபீன்கள் சுத்தி அவங்கள துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரை தூயவர் 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 என்று துதித்து கொண்டே இருக்காங்க. 2 இறக்கைகளால் கண்கள் முகத்தை முடிக்கிறாங்க, 2 இறக்கைகளால் கால்களை முடிக்கிறாங்க, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நான் உருவத்துக்காக நீங்க சொன்னீங்க, அதுக்காக நான் சொன்னேன். நீங்க கொலோசியர் 1:15 வாங்க. அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், கடவுளுடைய சாயல் இயேசு கிறிஸ்து என்பவர், கட்புலனா கண்ணுக்கு புலப்படாத கடவுளுடைய சாயல் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு. So Jesus Christ is the image of the invisible God. கண்ணுக்கே பார்க்க முடியாத அந்த கடவுளுடைய உருவம் யாரு எங்களுக்கு? இயேசு தான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இங்கே என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இருதய ஆண்டவர் இயேசு. அது இருதயங்கிறது ஒரு கான்செப்ட். இயேசுனுடைய திருவுருவத்தை நாங்கள் வச்சிருக்கோம். இதை பார்க்கிற எந்த மதத்தவராவது இதை இயேசு அல்லாமல் வேறு தெய்வம் என்று சொல்வாரா? சொல்ல மாட்டாங்க. ஏங்க? இயேசு நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேனா? அப்படி எப்படிங்க எந்த மதத்தவராக இருந்தாலும் இதை பார்த்தோன்னே இயேசுன்னு சொல்றாங்க? ஏனென்றால் நான் இதை பார்க்கும் பொழுது எனக்கு யார் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரா? இயேசு. நான் யாரை மகிமைப்படுத்துறேன்? இயேசு. இயேசுவை மகிமைப்படுத்துகிற என்னுடைய செயலை சிலை வழிபாடு என்று சொல்வதற்கு எப்படி ஒருவருக்கு தோணுகிறதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் யாரை தெரியுமா குற்றச்சாட்டு சொல்றோம்? இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையை குற்றச்சாட்டு சொல்றோம். இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட கத்தோலிக்க திருச்சபை செய்கிற செயலை மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட சபையை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க. நாங்க யாராவது கிளைம் பண்றோமா நாங்க ஆரம்பிச்சோம் இந்த சர்ச்சுன்னு? நாங்க யாராவது கிளைம் பண்றோமா? நீங்க எந்த சபை வேணா எடுத்துக்கோங்க, அந்த சபையை ஒருவர் ஆரம்பிச்சிருப்பார், ஸ்தாபகர் இருப்பார். கரெக்டுங்களா? எங்க சபையோட ஸ்தாபகர் யாரு? இயேசு. புரியுதுங்களா? அப்ப ஏன் இப்படி குற்றச்சாட்டு சொல்றாங்க? இப்படி குற்றச்சாட்டு சொன்னா நம்ம எப்படி ஒன்றிணைவது? ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இறைவார்த்தை நம்ம கையில இருக்கு. திருச்சபை ஆண்டவர் ஏற்படுத்தின திருச்சபை இருக்கு. மத்தேயு 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் இருவருக்குள் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் ஒரு 2-3 பேர்கிட்ட போங்க, அவங்களும் அதை தீர்த்து வைக்க முடியலையா திருச்சபையிடம் போங்கள் போட்டிருக்க. மத்தேயு 18ல் எந்த திருச்சபை கிட்ட போறேன்? இப்போ எனக்கு இப்போ 4 சர்ச்சுக்காரங்க இருக்காங்க, 4 சர்ச்சுக்காரங்களுக்கும் பிரச்சனை. இப்போ யார் இதுல சரியானவங்க? கிட்டத்தட்ட ஒரு 5000 சபைகளுக்கு மேல தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, 5000 சபைகளுக்கு மேல வேற வேற ஸ்தாபகர்கள். இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு எது சரி என்று யார்கிட்ட போறது? அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுவா? வேதத்துக்கிட்ட போதுன்னுவாங்க இல்லையா? ஆனா வேதத்தை விளக்குகிற அதிகாரம் தனிப்பட்ட நபருக்கு கிடையாது. அப்ப யார்கிட்ட போகணும்? இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட சபை, திருச்சபைக்கு போகணும். ஏன்னா திருச்சபை ஒண்ணுதான், திருச்சபை பல கிடையாது, திருச்சபை ஒண்ணுதான். பின்னாடி தானே பிரிஞ்சது. முதல்ல 1600 வருஷம் இந்த உலகத்துல இருந்த ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தானே. எளிமையான கேள்வி தானேங்க, முதல்ல இருந்தது ஒரிஜினலான்னு கேட்போம்ல நம்ம. 1600 வருஷம் இருந்த ஒரே சபை திடீர்னு வந்து எப்படி இன்னொரு சபை உருவாச்சு? அதுக்கெல்லாம் காரண காரியம் இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள பிழை இருந்தது, கேத்தலிக் சர்ச்சுக்குள்ள இருந்தவங்க தப்பு பண்ணாங்க. ஆமா தப்பு பண்ணாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தவறு செய்தார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்காக திருச்சபை எப்படி தப்பான திருச்சபை ஆயிடும்? திருச்சபைக்குள்ள இருந்தவர்கள் தவறு செய்ததால் திருச்சபை தவறானதாயிடுமா? புரியுதுங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்றேன்.
இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமா? ஆமா, இஸ்ரேல் மக்கள் பாவம் பண்ணாங்களா? பண்ணாங்க. ஆண்டவருக்கு விரோதமா போனாங்களா? ஆமா, அப்ப ஆண்டவர் அவங்களை தேர்ந்தெடுக்கலையா? ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்தார். அப்ப ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மக்கள் பிழை பண்ணலாம்ல? தவறுவது தப்பு. மனித இயல்பு. அவ்வளவுதான். தவறுவது மனித இயல்பு இல்லை. தவறுவது எப்பொழுதெல்லாம் மனிதன் உலகத்தோடும் சாத்தானோடும் கை கோர்க்கிறானோ அப்பொழுதுதான் தவறு செய்கிறான். மனித இயல்பு என்பது கடவுளுடைய உரு, கடவுளுடைய சாயல். நீங்களும் நானும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். டு err is human சொல்லுவாங்க. தவறுவது மனித இயல்புங்கிறது சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். பட் ஸ்பிரிச்சுவலி இட் இஸ் ராங். நம்ம ஆக்சுவலாக கடவுள் நம்மளை படைச்சதே வந்து தவறு செய்யாம தான் படைச்சார். ஆனால் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். தனி மனித சுதந்திரம், ஃப்ரீ வில்னு ஒன்று கொடுத்தார். அந்த ஃப்ரீ வில்லை பயன்படுத்தி ஒரு மனுஷன் கடவுளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அந்த ஃப்ரீ வில்லை ஒருத்தன் பயன்படுத்தி உலகத்தையும் சாத்தானையும் தேர்ந்தெடுக்கும் போது அவன் பாவத்தில் விழுகிறான். அதனால் ஏற்படுகிற தண்டனை. புரியுதுங்களா? இயல்பு, மனித இயல்பு தவறு செய்வதில்லை. மனித இயல்பு இறைவனோடு இருப்பது தான். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்? அந்த தனி மனித சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது அவன் கடவுளுக்கு விரோதமாய் போகிறான். புரியுதுங்களா? அதனால தான் இதை தீர்ப்பிடுவதற்கும் இதை சரி செய்வதற்கும் அதிகாரம் ஆண்டவர் திருச்சபைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. உங்களை நிராகரிக்கிறவர் என்னையே நிராகரிக்கிறான். அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார் ஆண்டவர். உங்களை நிராகரிக்கிறவன் என்னையே நிராகரிக்கிறான். அப்போ அப்போஸ்தலர் ஆண்டவர் அப்போஸ்தலர் வழியாக திருச்சபை ஏற்படுத்தினார் இல்லையா? அப்போ திருச்சபை நிராகரிக்கிறவன் இயேசுவை நிராகரிக்கிறான். அதனால தான் எங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமா. இன்னைக்கும் கத்தோலிக்க திருச்சபை உலகம் எங்கும் 1.5 பில்லியன். நம்ம மக்கள் தொகையோட அதிகம் நினைக்கிறேன். இல்லை, நம்ம மக்கள் தொகை இன்னும் எடுத்தா தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட அவ்வளோ மக்கள் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு கத்தோலிக்க திருவையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவிலும் பெரிய பெரிய சர்ச் எல்லாம் மூடுறாங்க. மெகா சர்ச்சஸ் ஆர் கெட்டிங் க்ளோஸ்ட். நீங்க போய் கூகுள்ல போட்டு பார்க்கலாம். பெரிய பெரிய சர்ச்லாம் 1,00,000 பேர் உட்காருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சர்ச் எல்லாம் மூடுறாங்க. தே ஆர் கம்மிங் பேக் டு கேத்தலிக் சர்ச். அவர்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு திரும்ப வராங்க. நம்ம அவங்கள அட்டாக்லாம் பண்ணல. என் புள்ள ஒன்று வீட்டை விட்டு வெளில போயிடுச்சு, ஐயோ என் பிள்ளை தப்பு பண்ணிட்டு போயிடுச்சு, திரும்ப வாமா அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது அவங்கள அட்டாக் பண்றோமா, திரும்ப கூப்பிடுறோம். அவ்வளோ நிறைவா ஃபாதர், இவ்வளவு நேரம் பேசுவோம் சிலை வழிபாட்டை பத்தி. இந்த அளவுக்கு தெளிவா தமிழ்நாட்டுல யாரும் பேசிருக்க மாட்டாங்க. பேசுவாங்க நிறைய குருக்கள், நிறைய பேசுவாங்க. நான் வந்து விவிலிய அறிஞரே கிடையாது. முதல்ல நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு விவிலிய அறிஞர் கிடையாது. ஆனா விவிலிய அறிஞர்கள் என்னை விட மிக தெளிவாக, மிக ஆழமாக, இன்னும் சிறப்பாக சொல்லக்கூடிய நிறைய குருக்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து வந்து எனக்கு கத்தோலிக்க திருவை சொல்லிக் கொடுத்த பாடத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய உண்மையிலேயே என்னை விட சிறப்பாக மிகவும் ஆழமாக சொல்லக்கூடிய அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைவா ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு டீப்பா பேசும், இதையும் தாண்டி இன்னும் சில பிரிவினை சபை சகோதரர்கள், பிற தப்பா சொல்லிடுறேன் சரி, பிற சபை சகோதரிகள் விக்கிரகாராதனை தான், சிலை வழிபாடு தான், நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் நாங்க இப்படிதான் இருப்போம். அவங்களுக்கு நீங்க சொல்ல ஷார்ட் மெசேஜ். நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தீர்மானிப்பார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ஃபாதர். இது தொடர்ந்து நிறைய தலைப்புகள்ல நம்ம பேச இருக்கோம். வார வாரம் நம்ம சந்திக்கலாம். நன்றி ஃபாதர். தேங்க்யூ. காட் பிளஸ்.